வணக்கம். நாங்கள் எஸ்ஆர்எஸ் வேளாண்மை கல்லூரியிலேருந்து வரோம். இது வந்துட்டு என்ன ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலாபாத்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி. இது வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆச்சு. ஒடிசா கழித்து எங்கே இதை கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் தான் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் சித்தையன்கோட்டையில் இருக்கோம். இங்கே நாங்கள் வந்து ஒரு ஆர்கானிக் ஃபார்மரை பார்க்க வந்தோம். இந்த இடத்துல வந்து இந்த காலாபாத்ன்ற வெரைட்டி வந்துட்டு கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்த வந்து மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் தான் கல்டிவேட் பண்ணுறாங்க. சீரக சம்பா, காலாபாத் இது மாதிரி ட்ரெடிஷ்னல் வெரைட்டிஸ் தான் மோஸ்ட்லி கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்த வெரைட்டி வந்து பர்டிகுலராக வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து முகலாயர்கள் காலத்தில் வந்துட்டு விரும்பி சாப்பிடப்பட்ட ஒரு அரிசி வெரைட்டி இது. அதுவும் இல்லாமல் இது வந்துட்டு இதில் வந்து ஆந்தோசைனின் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இதோடைய கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பிளிஷ் பிளாக் கலரில் இருக்கும் இதோடைய கலரு. இது வெரைட்டி வந்து அதிகமாக வந்துட்டு யூஸ் பண்ணப்பட்டது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து அதிகமாக இந்த ரைஸ் தான் வந்துட்டு யூஸ். இந்த ரைஸோட டியூரேஷன் வந்து 150 டேஸு. இந்த ரைஸில் இது வந்து எக்ஸ்பென்சிவான ரைஸு. 1 கேஜியை வந்து 150 ருபீஸ்க்கு மேலே இருக்கும். இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, விட்டமின்ஸு, மினரல்ஸ்லாம் இதில் அதிகமாக இருக்கும். இப்போ வந்து கேன்சரு, டயபெட்டிஸ்க்கெல்லாம் இது வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து அதெல்லாம் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்கும். இது வந்து டெய்லியுமே எடுத்துக்கிறதுனால அந்த டிசீஸில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து ஜிஐ டேகுக்கு வந்து பாப்புலரான வெரைட்டி. பிரியாணிக்கு பாப்புலரான வெரைட்டி. அப்புறம் அவ்வளோதான்.